ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃப்ரைடே ஈவினிங் எடுத்த விலாக் தாங்க. ஃபேமிலியோட ஒரு சின்ன ட்ரிப் போகலாம் அப்படின்ட்டு கொடைக்கானல் கிளம்பிட்டோங்க. போகிற வழியில் தான் அம்மா ஒரு வீடு இருக்குது. ஸோ அம்மா வீட்டில் போயிட்டு ஃப்ரைடே நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு சாட்டர்டே மார்னிங் அப்படி கிளம்பலான்னு தாங்க பிளானு. அம்மா வீட்டில் வந்துட்டு ஃபுல்லாக பிரேக்ஃபாஸ்ட் என்ஜாய் பண்ணிவிட்டு டீ காஃபி எல்லாம் போட்டு குடிச்சாச்சுங்க. டின்னர் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லிட்டேன். டின்னருக்கு வந்துட்டு தங்கச்சி வந்துட்டு சோயாபீன்ஸில் கட்லட் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிருந்தா. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. தக்காளி சந்தகை கூட வந்துட்டு தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, ஆனியன் ஊத்தாப்பம், இட்லி, பாயில்டு எக்கு, அவரைக்காய் பொரியல், ரசமெல்லாம் மத்தியானம் வச்சது இருந்துச்சு. சாதத்தோடு எல்லாம் ஃபுல்லாக போட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாச்சுங்க. செம்மையாக இருந்தது, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது எல்லாமே. தங்கச்சி வந்துட்டு மீல் மேக்கரில் வந்துட்டு கட்லட் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிருந்தா. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. என் ரெசிபி அவள் எப்படி பண்ணான்னு கேட்டு உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேங்க. எல்லாம் டின்னர்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு நைட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு கிளம்பிட்டோங்க. போகும்போது வழியெல்லாம் ஒரே வாமிட்டு தான். நானும் என் பசங்க மாற்றி மாற்றி வாமிட் பண்ணிகிட்டே தான் போனோம். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் அப்படியே ரெடி ஆகிடுச்சுங்க. 2 நாள் நல்லா பீஸ்ஃபுல்லாக சூப்பராக அந்த பிளேஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணியாச்சு. என்ஜாய் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம ரொட்டீன் லைஃப்குள்ளே வந்தாச்சுங்க. அவ்வளோதான். 3 days லீவ் முடிஞ்சிருச்சு என் பையனுக்கு. ஸோ எகைன் வந்துட்டு 1 week ஸ்கூல். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு லாங் லீவ் விடுறாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.